ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10x20 ஃபோட்டோ ஃப்ரேம். இதான் நான் பண்ண டிசைனு. இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது இதோட எடிட்டிங் ஃபைல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இமேஜ் சைஸ் நான் காட்டுறேன். வித்து 20, ஹைட்டு வந்து 10, ரெசல்யூஷன் வந்து 150 வச்சுருப்பேன். இது நீங்கள் எடிட் பண்ணும்போது 300 மாற்றிக்கிட்டு எடிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணும்போது அதிகமாக எம்பி காட்டும், அதனால நான் 150 மாற்றி வச்சுருக்கேன். இது நான் இப்போ கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது இதில் இருக்கிற ஃபோட்டோ எதுவுமே ஃபோட்டோவாக தெரியாது. எல்லாமே இப்போது ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அதை நான் காட்டுறேன். அந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும் எல்லா இமேஜும். நீங்கள் இந்த இமேஜை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வச்சு இப்படி தான் பிளாக் கலரில் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். அந்த மாப்பிள்ளை பொண்ணு பேர், நட்பின் இல்லை மனவிலா அதெல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் வந்து இருக்காது. அந்த மேலே இருக்கிற டிசைனு அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே தனித்தனி லேயராக தான் இருக்கும். இப்போ மாப்பிள்ளை பொண்ணு பேர் அதுவும் தனியாக இருக்கும், இந்த வெட்டிங் அதுவும் தனியாக இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணு பேர் திருப்பி ரீஎடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தமிழ் டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட தமிழ் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ் டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷில் கூட மாப்பிள்ளை பொண்ணு பேர் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஹார்ட் இமேஜ், பேக்ரவுண்டில் இருக்கிற லைட்டு, அப்புறம் அந்த புறா, இது எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கும். இப்போ டேட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே இருக்காமல் ஊர் பேர் அதுவும் நீங்கள் உங்கள் ஊர் பேரை மாற்றிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஃபோட்டோ, அப்புறம் அந்த பி ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டூடியோவில் பேர், ஃபோன் நம்பரை மாற்றிக்கிங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிள் உள்ளே இருக்கிற எல்லாமே தனித்தனி லேயரு. இப்போ நான் தான் எடுத்து காட்டுறேன். இப்போ இதில் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் பார்டர் வந்து எனக்கு ஒயிட்டை பிடிக்கல, நான் வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா அதுவும் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே எடிட்டபிள் ஃபைல்ஸ் தான். இதில் நம்ம இந்த வீடியோஸ் போடுற எல்லாமே வந்து எடிட்டபிள் ஃபைல்ஸ் தான். ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்படியே ஃப்ரீயாக இல்லாமல் பாஸ்வேர்டு இருந்தாலும் 2-3 பாஸ்வேர்டு தான் இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ லேயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் நாங்கள் பண்ண டிசைனு. இது ஃபுல்லாகவே எடிட்டபிள் ஃபைல்ஸ் தான். உங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, வேணாங்கிறத டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ கலரை மாற்றுறேன், க்ரீன் கலர் மாற்றுறேன், எல்லோ கலரு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறையா பிஎஸ்டி வேணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.